மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டாரான மம்மூட்டி தான் ஒரு அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவரே தெரிவித்திருப்பது ரசிகர்களை மட்டுமின்றி ஒட்டுமொத்த திரையுலகையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. மம்மூட்டியை பாதித்திருக்கும் அந்த அரிய வகை நோய்தான் என்ன? அந்த நோய் நமக்கும் வருமா? அதிலிருந்து தற்காத்துக் கொள்ள மருத்துவர்கள் வழங்கும் அறிவுரைகளை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். மலையாளம் திரையுலகம் மட்டுமின்றி இந்திய சினிமாவின் தவிர்க்க முடியாத ஆளுமைகளில் ஒருவராக இருப்பவர்தான் மம்மூட்டி. 70 வயதை கடந்தும் இன்னமும் தனது கட்டுக்கோப்பான உடலாலும் தனித்துவமான அசாத்திய நடிப்பாலும் கோடிக்கணக்கான ரசிகர்களை தன்வசம் கொண்டுள்ளார். மோகன்லாலுடன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு பேட்ரியாட் திரைப்படத்தில் இணைந்து ரசிகர்களை மகிழ்ச்சியில் திளைக்க வைத்துள்ள மம்மூட்டிதான் ஒரு அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு குண்டை தூக்கி போட்டு அதிர்ச்சிக்குள்ளாக்கியும் இருக்கிறார். மம்மூட்டி கடந்த ஆண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்கு சிகிச்சை பெற்று வருவதாக இணையத்தில் ஒரு தகவல் பரவியது. ஆனால் மம்மூட்டி தரப்பில் அதை மறுத்தாலும் நீண்ட காலம் பொதுவெளியில் தோன்றாமல் இருந்தது ரசிகர்களிடையே கலக்கத்தை உண்டாக்கி இருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் சக நடிகரான மோகன்லால் சபரிமலையில் சாமி தரிசனம் செய்யும் போது மம்மூட்டிக்காகவும் சிறப்பு வழிபாடு நடத்தியிருந்தார். இது அப்போது சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தாலும் மம்மூட்டிக்கு என்னதான் ஆட்சி என்ற கேள்வியும் தொடர்ந்து எழாமல் இல்லை. அதன் பிறகு மம்மூட்டி நோய் பாதிப்பிலிருந்து மீண்டு விட்டதாக அவரது தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டாலும் அது என்ன நோய் என்னும் மர்ம முடிச்சி அவிழ்க்கப்படாமலேயே இருந்தது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக தான் எதிர்கொண்ட உடல்நல பாதிப்பு குறித்து அவரே மனம் திறந்து பேசியிருப்பது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. கொச்சியில் நடைபெற்ற தொண்டு நிறுவன நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற மம்மூட்டி தான் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது உண்மைதான் என கூறி தனது உடல் நலம் குறித்து பரவிய அனைத்து வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய மம்மூட்டி, ஒரு மனிதனுக்கு சுவாசம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல்தான் கண் பார்வையும் கேட்கும் திறனும். ஆனால் சுவாசிக்க முடிந்தாலும் கூட வாசனையை உணர முடியாமலும் சிலர் இருக்கிறார்கள். எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. நீண்ட காலமாகவே எனக்கு வாசனையும் தெரியவில்லை, ருசியும் தெரியவில்லை என்று அதிர்ச்சியளிக்கும் உண்மையை போட்டு உடைத்தார். தனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பாதிப்பு கொரோனா காரணமாக இருக்கலாம் என முதலில் நினைத்ததாகவும், ஆனால் பரிசோதனைக்கு பிறகே இது அரிய வகை நோய் என்று தெரிந்ததால் அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டு தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகிறேன் என்றும், ஒன்றை இழக்கும் போதுதான் அதன் அருமையே புரிகிறது என்றும் மம்மூட்டி உருக்கமாக பேசியிருப்பது அவரது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுவாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாசனையை நுகர முடியாமலும் சுவையை அறிய முடியாமல் போனாலும் அது சாதாரணமான ஒன்றுதான். ஆனால் மம்மூட்டி பாதிக்கப்பட்டிருப்பதோ அனோஸ்மியா என்னும் வாசனையை நுகர முடியாத நோய் என்றும் எஜூசியா என்னும் சுவை உணர்வை இழக்க வைக்கும் நோய் என்றும் மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பொதுவாக வாசனை மற்றும் சுவை ஆகிய இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும் நிலையில் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு உரிய சிகிச்சை எடுக்காவிட்டால் அது வாழ்க்கையில் சலிப்பை ஏற்படுத்தி மனநிலையை பாதிக்கும் அளவுக்கு கொண்டு சென்றுவிடும் என்று எச்சரிக்கின்றனர். தீவிரமான சுவாச பிரச்சனை இருப்பவர்களுக்கோ நரம்பு மண்டல குறைபாடுகள் இருப்பவர்களுக்கோ இந்த பாதிப்பு ஏற்படக்கூடும் என மருத்துவர்கள் தெரிவித்தாலும் அது அரிதாகவே காணப்படும் நோயாகவே இருக்கிறது. இருந்தாலும் உரிய பயிற்சி மற்றும் சிகிச்சையால் இந்த பாதிப்புகளை சரி செய்து விடலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள். வாசனையை நுகர முடியாமலும் சுவையை அறிய முடியாமலும் போவது பெரும்பாலும் தற்காலிகமாகவே இருக்கும் என தெரிவிக்கும் மருத்துவர்கள், மூளைக்கு பயிற்சி கொடுத்து நரம்பு மண்டலத்தை தூண்டுவதன் மூலமாகவோ மருந்துகள் உள்ளிட்ட சிகிச்சை முறைகள் மூலமாகவோ குணப்படுத்தி விடலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள். ஆனால் பாதிப்பின் தன்மையே அதை தீர்மானிக்கும் என்றும் பகிர்கிளப்பும் மருத்துவர்கள், வாசனை மற்றும் சுவை உணர்வில் சிறு மாற்றம் தெரிந்தாலும் உடனடியாக பரிசோதனை செய்து கொள்ள அறிவுறுத்துகிறார்கள்.